குட் ஈவினிங் ஃப்ரெண்ட்ஸ். 28/3/2024 காருண்யா பிளஸ் ட்ரா நம்பர் 515க்கான கேரளா லாட்டரி கெஸிங் அண்ட் ஜாக்பாட் கெஸிங் பார்க்க போகிறோம். 27ஆம் தேதிக்கான ரிசல்ட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா 308797 அப்படிங்கிறது ரிசல்ட்டு. டபுள்ஸ் வந்திருக்கு, 777 பாஸ் ஆகிருக்கு. இப்போ 27ஆம் தேதிக்கான என்னோட கெஸிங் என்ன கொடுத்துருந்தேன் அப்படின்னு பார்த்துட்டு இன்னைக்கான கெஸிங் பார்ப்போம். இப்போ 27ஆம் தேதிக்கான கெஸிங்கில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சிங்கிள் நம்பர் கெஸிங்கில் பார்த்தோம் அப்படின்னா நேற்று ரிசல்ட்டில் 5 வந்திருக்கு, அதனால 9 வர்றதுக்கான சான்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தேன். 5 வரணும், ரிப்பீட்டடாக 5 வரணும், இல்லை அப்படின்னா 9 வர்றதுக்கான சான்சஸ் இருக்குன்னு சொல்லியிருந்தேன். 4 வரணும், இல்லை அப்படின்னா 7 வர்றதுக்கான சான்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தேன். 5 இல்லை 9, 4 இல்லை 7. இப்போ பார்த்தோம் அப்படின்னா 9-7 அப்படிங்கிறது பாஸ் ஆகிருக்கு. 9-7 ரிசல்ட் பார்த்தோம் அப்படின்னா 797 அப்படிங்கிற ஃபுல் வின்னிங் நம்பர்ஸ் கிடைச்சிருக்கு. டபுள்ஸ் வந்திருக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா 511 அல்லது 5க்கு பதிலாக 011 வரலாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். டபுள்ஸில் பார்த்தோம்னா 01 அல்லது 0011 வரலாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். டபுள்ஸ் வர்றதுக்கான சான்சஸ் இருக்குன்னு சொல்லியிருந்தேன். 0011 அதே மாதிரி டபுள்ஸ் வந்திருக்கு. 777 பாஸ் ஆகிருக்கு. 797 அப்படிங்கிற ஃபுல் வின்னிங் நம்பர்ஸ் கிடைச்சிருக்கு சிங்கிள் நம்பரில். அடுத்து ஆல்போர்டில் பார்த்தீங்க அப்படின்னா 777 கொடுத்துருந்தேன், இல்லை அப்படின்னா 44 வர்றதுக்கான சான்சஸ் இருக்குன்னு சொல்லியிருந்தேன். இப்போ இங்கே கொடுத்த மாதிரி 4 அல்லது 7, 77 அல்லது 44. இப்போ 777 பாஸ் ஆகிருக்கு. இதில் பார்த்தோம்னா 9 பாஸ் ஆகிருக்கு. 977 பாக்ஸ் போட்டிருந்தீங்க அப்படின்னா 797 அப்படிங்கிற ஃபுல் வின்னிங் நம்பர் கிடைச்சிருக்கும். ஆல் போர்டில் 77, சிங்கிள் நம்பரில் 7, சிங்கிள் நம்பரில் 9. அது இல்லாமல் ஜாக்பாட்டில் பார்த்தீங்க அப்படின்னா பாக்ஸ் கொடுத்துருந்தேன். பாக்ஸில் பார்த்தோம் அப்படின்னா 654 இருக்குது, 56 or 65 இருக்குது. ஜாக்பாட்டில் பார்த்தோம்னா 265 அப்படிங்கிற ரிசல்ட் பாஸ் ஆகிருக்கு. அடுத்து ஆல்ரெடி வந்த பாக்ஸில் பார்த்தோம் அப்படின்னா 50 இருக்குது, டபுள்ஸ் வந்திருக்கு, 550 அப்படின்னு பாஸ் ஆகிருக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா பேலன்ஸ் நம்பர் 701 கொடுத்துருந்தேன். இதில் பார்த்தோன்னா 71 பாஸ் ஆகிருக்கு, 971 பாஸ் ஆகிருக்கு ஜாக்பாட்டில். அடுத்தது 00 வரலான்னு சொல்லியிருந்தேன். 10 ரிசல்ட்டே பார்த்தீங்க அப்படின்னா ஜாக்பாட்டில் 009 வந்திருக்கு, 009. இப்போ ஜாக்பாட்டில் பார்த்தோம் அப்படின்னா 4 நம்பரும் ஆல்போர்ட் நம்பர் பாஸ் ஆகிருக்கு. 10, 11, 12, 1 4 ரிசல்ட்டும் பார்த்தீங்க அப்படின்னா ஆல்போர்ட் நம்பர்ஸ் பாஸ் ஆகிருக்கு. ஜாக்பாட்டில் ஃபுல் வின்னிங் நம்பர்ஸ் கிடைச்சிருக்கு, ஆல்போர்ட் நம்பர்ஸ் கிடைச்சிருக்கு, சிங்கிள் நம்பரும் கிடைச்சிருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கான கெஸிங் என்ன அப்படின்னு பார்ப்போம். இந்த வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி என்ன சொல்கிறேன் அப்படின்னா வீடியோ கவனமாக கேளுங்க. சொல்கிற பிளேஸை பேஸ் பண்ணி நம்பர்ஸ் எடுங்க. சொல்கிற பிளேஸை பேஸ் பண்ணி நம்பர்ஸ் எடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக வின்னிங் நம்பர்ஸ் எடுக்கலாம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். வீடியோ நீங்கள் பார்க்குறது மட்டும் இல்லாமல் உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக ரெகுலராக வாட்ச் பண்ணுங்கள். ரெகுலராக வின்னிங் நம்பர்ஸ் கொடுப்பேன். 1 or 2 days மிஸ் ஆகலாம். பட் ஆனால் 1 monthல பார்த்தோம் அப்படின்னா 30 daysல 20 to 25 days வந்து வின்னிங் நம்பர்ஸ் கிடைக்கும். இல்லை அப்படின்னா ஆல்போர்ட் நம்பர்ஸ் கிடைக்கிறதுக்கான சான்சஸ் 100% கொடுக்குறேன். நம்பர்ஸ் கொடுக்காட்டியும் பிளேஸை பேஸ் பண்ணி கொடுக்குறேன். அந்த பிளேஸை பாருங்கள். சில நம்பர்ஸ் மட்டும் எடுத்து கொடுக்குறேன். பிளேஸை பேஸ் பண்ணி சார்ட் வாட்ச் பண்ணி அப்படின்னா ஒரு நாள் இல்லாட்டியும் அடுத்த நாள் ரிசல்ட் வர்றதுக்கான சான்சஸ் 100% இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கான கெஸிங் பார்ப்போம். இன்னைக்கான கெஸிங்கில் பார்த்தோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு ஒரு சார்ட் எடுத்திருக்கேன். இதில் பார்த்தீங்க அப்படின்னா 839877. சிலர் வந்து வீடியோ புரியலை அப்படிங்கிறது மாதிரி சொல்லியிருந்தாங்க. ரெகுலராக வீடியோ வாட்ச் பண்ணீங்க அப்படின்னா சொல்கிற பிளேஸ் புரியும், எப்படி நம்பர்ஸ் எடுக்கணும் அப்படிங்கிறது தெரியும். புதுசாக வீடியோ பார்க்குறவங்களுக்கு அது கன்ஃபியூஸாக தான் இருக்கும். சிலர் வந்து லிட்டில் கன்ஃபியூஸ்டு. எதுவுமே கன்ஃபியூஸ்டு அப்படிங்கிறது தேவையில்ல. சொல்கிறத கரெக்டாக அப்சர்வ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நம்பர்ஸ் உங்களால் எடுக்க முடியும். அதனால் ரெகுலராக கண்டிப்பாக சொல்கிறத மட்டும் கேளுங்க.
சொல்கிற பிளேஸை பேஸ் பண்ணி நம்பர்ஸ் எடுக்க ட்ரை பண்ணுங்கள், கண்டிப்பாக வின்னிங் நம்பர்ஸ் கிடைக்கும். இப்போ ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா 839877 அப்படிங்கிறது ரிசல்ட்டு. இதில் பார்த்தோன்னா இந்த பாக்ஸில் பார்த்தோன்னா 77 இருக்குது, 9 இருக்குது, 797 அப்படிங்கிறது ரிசல்ட்டு. இந்த பாக்ஸில் பேலன்ஸ் நம்பர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 838 883 இருக்குது. 883 அப்படிங்கிறது பேலன்ஸ் நம்பர். இந்த கெஸ்ஸிங்கில் என்ன பார்ப்போம் அப்படின்னா பேலன்ஸ் நம்பர் 838 இருக்கு, ரிசல்ட் வந்த நம்பர் 797 இருக்கு. இந்த ரெண்டு நம்பரை பேஸ் பண்ணி பாருங்க, ரிசல்ட் வந்த நம்பர்ல இருந்து 1 or 2 நம்பர்ஸ் வர்றதுக்கான சான்சஸ் இருக்கு. இப்போ 7 டபுள்ஸ் வந்ததுனால எகைன் 7 வர்றதுக்கான சான்சஸ் இருக்கு. இல்லை அப்படின்னா 7ஓட பவர் நம்பர்ஸ் வர்றதுக்கான சான்சஸ் இருக்கும். இல்லை அப்படின்னா 9 வர்றதுக்கான சான்சஸ் இருக்கும். இல்லை அப்படின்னா 9க்கு பதிலாக எகைன் 5 வர்றதுக்கான சான்சஸ் இருக்கு. இங்கே 838 இருக்கு, பார்த்துக்கோங்க. ரிசல்ட் நம்பர் பேலன்ஸ் நம்பரை பாருங்க. அடுத்து ஒரு பாக்ஸ் எடுத்துருக்கேன். இதில் பார்த்தோம் அப்படின்னா 783976. இதில் பார்த்தோம்னா 797 அப்படிங்கிறது ரிசல்ட்டு. பேலன்ஸ் நம்பர் 836. இதுலேயும் 836 இருக்கு, அதாவது 386. பேலன்ஸ் நம்பர் 836 இருக்கு. இங்கே பார்த்தோம்னாலும் 838 இருக்கு. அதனால 8 அப்படிங்கிறது கன்ஃபார்மாக வர்றதுக்கான சான்சஸ் இருக்கு. சிங்கிள் நம்பரில் 7 வந்ததுனால 8 வர்றதுக்கான சான்சஸ் இருக்கு. சிங்கிள் நம்பர் பார்த்துக்கோங்க, 8 வர்றதுக்கான சான்சஸ் இருக்கு. சிங்கிள் நம்பர் 8, 77 வந்திருக்கு, ஒரு 7க்கு பதிலாக 8 வர்றதுக்கான சான்சஸ் இருக்கு. இங்கே இந்த பேலன்ஸ் நம்பரில் பார்த்தீங்க அப்படின்னா 83 இருக்கு. இந்த பேலன்ஸ் நம்பர்லையும் பார்த்தோம் அப்படின்னா 83ங்கிறது இருக்கு. அதனால 83 வர்றதுக்கான சான்சஸ் இருக்கலாம். 83 வர்றதுக்கான சான்சஸ் இருக்கலாம். இதை பேஸ் பண்ணி எடுத்தோம்னா 83, 8ங்கிறது கன்ஃபார்ம் நம்பர்ஸ் வர்றதுக்கான சான்சஸ் இருக்கலாம். 77 வந்ததுனால ஒரு 7க்கு பதிலாக 8 வர்றதுக்கான சான்சஸ் இருக்கு. ஏன்னா பேலன்ஸ் நம்பர்ல 8 இருக்கு, அதனால 8 வர்றதுக்கான சான்சஸ் இருக்கும். சிங்கிள் நம்பர் அப்படின்னா 8 வர்றதுக்கான சான்சஸ் இருக்கலாம். ஏன்னா பேலன்ஸ் நம்பர்ல 8 இருக்கு, இங்கே 83 இருக்கு, இங்கேயும் 83 இருக்கு. அதனால சொல்றேன் 8 வர்றதுக்கான சான்சஸ் இருக்கும். 8 வந்துச்சு அப்படின்னா அதோட நியர் 9 வர்றதுக்கான சான்சஸ் இருக்கலாம். இல்லை அப்படின்னா 5 வர்றதுக்கான சான்சஸ் இருக்கலாம். 8 வந்துச்சுன்னா 9 வரும், இல்லை அப்படின்னா 5 வர்றதுக்கான சான்சஸ் இருக்கும். ரிசல்ட் நம்பர் பேலன்ஸ் நம்பர் மட்டும் பாருங்க ஃபர்ஸ்ட். அது நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா சிங்கிள் நம்பரில் பார்த்தீங்க அப்படின்னா சிங்கிள் நம்பரில் நம்பர்ஸ் கொடுத்துருக்கேன். சிங்கிள் நம்பர் என்ன அப்படின்னா 777 வந்ததுனால நாளைக்கு எகைன் 7 வர்றதுக்கான சான்சஸ் இருக்கலாம். 77 வந்ததுனால 7 வர்றதுக்கான சான்சஸ் இருக்கலாம். இல்லை அப்படின்னா 7 வந்துச்சு அப்படின்னா அதுக்கு பதிலாக 4 அல்லது 2 வர்றதுக்கான சான்சஸ் இருக்கலாம். 7 வரல அப்படின்னா 7க்கு பதிலாக 4 அல்லது 2, இந்த ரெண்டு நம்பரில் ஒரு நம்பர் 7 வரணும். இல்லை அப்படின்னா அதுக்கு பதிலாக இந்த ரெண்டு நம்பரில் ஒரு நம்பர் வர்றதுக்கான சான்சஸ் இருக்கலாம். 9 வந்ததுனால கண்டிப்பாக 5 வர்றதுக்கான சான்சஸ் இருக்கு, இல்லை 0 வர்றதுக்கான சான்சஸ் இருக்கு. 5 அல்லது 0, இந்த 3 நம்பரில் ஒரு நம்பர், 5 0ல ஒரு நம்பர் வர்றதுக்கான சான்சஸ் இருக்கு. உங்களோட கெஸ்ஸிங்கில் வருதான்னு பாருங்க, வந்தால் மட்டும் ட்ரை பண்ணுங்க. இது ஜஸ்ட் ஃபார் கெஸ்ஸிங் மட்டும்தான். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஆல்போர்ட் நம்பர்ஸ் கொடுத்துருக்கேன். ஆல்போர்ட் நம்பர்ஸில் பார்த்தோம் அப்படின்னா 25 17 27 21 57 22. டபுள்ஸ் பார்த்தீங்கன்னா 22 கொடுத்துருக்கேன். இன்னைக்கு 77 வந்திருக்கு, அதோட பவர் பார்த்தீங்க அப்படின்னா 2, அதனால 22 வர்றதுக்கான சான்சஸ் இருக்கலாம். இல்லை அப்படின்னா 2க்கு பதிலாக 4 வந்துச்சு அப்படின்னா 44 வர்றதுக்கான சான்சஸ் இருக்கலாம். 44 அல்லது 22 டபுள்ஸ் வந்துச்சுன்னா. இது ஃபர்ஸ்ட் ஆல்போர்ட் நம்பர்ஸ் பாருங்க. 25 or 52 வரலாம், 17 or 71 வரலாம், 27 or 72, 21 or 12, 57 or 75, 22 வர்றதுக்கான சான்சஸ் இருக்கலாம். இது வந்து ஒரு சார்ட்ல இருந்து எடுத்த நம்பர். அடுத்த சார்ட்ல இருந்து பார்த்தீங்க அப்படின்னா 18 58 80
55 இருக்கு, 16 இருக்கு. இதில் பார்த்தீங்க அப்படின்னா 18, 16, அதுக்கு மேலே உள்ளதில் பார்த்தீங்க அப்படின்னா 17, 16, 17, 18, 1 வந்துச்சுன்னா, 2 வந்துச்சுன்னா 25, 27, 21, 22 வர்றதுக்கான சான்சஸ் இருக்கலாம். 4 இந்த ஆல்போர்டில் இல்லை. 5 வந்துச்சு அப்படின்னா 25 வரலாம், 57 வரலாம், 55 வரலாம், 50 வரலாம், 58 வர்றதுக்கான சான்சஸ் இருக்கு. 6 வந்துச்சு அப்படின்னா 60 வர்றதுக்கான சான்சஸ் இருக்கு. 16 வர்றதுக்கான சான்சஸ் இருக்கு. 7 வந்துச்சுன்னா 57 இருக்கு, 27 இருக்கு, 17 இருக்கு. 8 வந்துச்சுன்னா 18 இருக்கு, 58 இருக்கு, 80 இருக்கு. 9 வரல ஆல்போர்டில். 10 வந்துச்சு, 10 0 வந்துச்சுன்னா 60, 50, 80. 50 வரணும், இல்லை 60 வரணும், இல்லை 80 வரணும். இதே நம்பர் 0 வந்துச்சுன்னா வர்றதுக்கான சான்சஸ் இருக்கலாம். இதான் என்னோட ஆல்போர்ட் நம்பர்ஸ். கண்டிப்பாக ஆல்போர்ட் நம்பர்ஸ் பாஸ் ஆகும். ஆல்போர்ட் நம்பர்ஸை பேஸ் பண்ணி எடுங்க, கண்டிப்பாக வின்னிங் நம்பர்ஸ் எடுக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா ட்ரா நம்பர் பார்த்தீங்க அப்படின்னா 515. ட்ரா நம்பர் வந்து 515. 5 டபுள்ஸ் வந்திருக்கு, அதனால் டபுள்ஸ் வர்றதுக்கான சான்சஸ் இருக்கலாம். அதனால் டபுள்ஸ் பேஸ் பண்ணி நம்பர்ஸ் எடுங்க, கண்டிப்பாக வின்னிங் நம்பர்ஸ் கிடைக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கும். டபுள்ஸ் வந்ததுனால டபுள்ஸ் வர்றதுக்கான சான்சஸ் இருக்கு. இப்போ ஃபஸ்ட்டு கொடுத்த ஆல்போர்ட் நம்பர்ஸை பேஸ் பண்ணி சில நம்பர்ஸ் மட்டும் சார்ட்லேருந்து எடுத்துருக்கேன். 251, 252, 251, 252. 25 வந்துச்சு அப்படின்னா 251, 252, 255, 254. 25152, 5455 அப்படிங்கிறது 25 பேஸ் பண்ணி எடுத்த நம்பர். அடுத்து பார்த்தீங்கன்னா 17 பேஸ் பண்ணி 172, 170, 171, 170, 171. 27 பேஸ் பண்ணி 272, 270, 278. அடுத்து 55 பேஸ் பண்ணி 557, 578, 575, 225, 227. இந்த நம்பர்ஸ் மட்டும் எடுத்திருக்கேன் ஒரு சார்ட்டை பேஸ் பண்ணி. எடுத்திருக்கேன். அதுக்கு கீழே இருக்கக்கூடிய சார்ட்டை பேஸ் பண்ணி நம்பர்ஸ் எடுக்கல. இந்த சார்ட்டை பேஸ் பண்ணி நம்பர்ஸ் எடுக்கல. இப்போ சொல்கிற நம்பர்ஸ் கரெக்டாக வாட்ச் பண்ணியிருப்பீங்க. எகைன் ஒரு தடவை சார்ட் பாருங்கள், ரிசல்ட் நம்பர், பேலன்ஸ் நம்பர் பாருங்கள். அந்த நம்பரை பேஸ் பண்ணி வர்றதுக்கான சான்சஸ் இருக்குது. 797 ரிசல்ட்டு, பேலன்ஸ் நம்பர் 838. இங்கே ரிசல்ட் நம்பர் 797, ரிசல்ட் பார்த்தோம் அப்படின்னா 386. இங்கேயும் 83 இருக்குது, இங்கேயும் 83 இருக்குது. 3யோட பவர் பார்த்தீங்க அப்படின்னா 888 வர்றதுக்கான சான்சஸும் இருக்கலாம். 77 வந்ததுனால 88 வரலாம், இல்லை 888 வர்றதுக்கான சான்சஸும் இருக்கலாம். ஏன்னா 3யோட பவர் பார்த்தீங்க அப்படின்னா 8, பேலன்ஸ் நம்பர் அப்படியே வந்துச்சு அப்படின்னா 888 வர்றதுக்கான சான்சஸாகவும் இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ ஸ்கிப் பண்ணால் முழுமையாக பாருங்கள். சொல்கிற பிளேஸை பேஸ் பண்ணி நம்பர்ஸ் எடுங்க. சார்ட்டை கரெக்டாக வாட்ச் பண்ணுங்கள். ரெகுலராக வீடியோ பாருங்கள். கண்டினியூவாக ரெகுலராக வின்னிங் நம்பர்ஸ் எடுக்கலாம். இன்னைக்கு யாராவது வின் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் உங்களோட கமெண்ட்டை மெசேஜ் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஆல் த பெஸ்ட். தேங்க்யூ.